இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு முட்டை குழம்பு பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ருசியாவும் இருக்கக்கூடிய குழம்பு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். செட்டிநாடு முட்டை குழம்பு பண்றதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ. இப்போ இதை வறுத்துக்கலாம். இது கூடவே வரமிளகாய் வரமல்லி எல்லாம் போட்டு வறுத்து கூட பண்ணிக்கலாம். நான் பவுடராக தான் போட போகிறேன், மிளகாத்தூளும் மல்லித்தூளும். அதனால தான் வெறும் சோம்பு ஜீரகம் மிளகு மட்டும் வறுக்கிறேன். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து தேங்காயை வறுத்துக்கலாம். 1 துண்டு தேங்காயை துருவி எடுத்து வறுத்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் வறுத்தாச்சு. இதையும் ஒன்றா சேர்த்து போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். வறுத்த மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே அதில் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தை இது போல் நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கணும். எந்த குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி வதக்குனிங்கனாத்து அந்த குழம்பு வந்து இனிப்பாக இல்லாமல் நல்லா காரஞ்சாரமாக ருசியாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக 2 தக்காளி நான் போடுறேன். சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறப்பையவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் எப்போ குழம்போ இல்லை பிரியாணி எது செஞ்சாலுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன். கொஞ்சம் மஞ்சள். மசாலா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து அரைச்ச மசாலையும் இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு வந்து முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஆனால் முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ குழம்போட மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். 4 முட்டையை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். முழுசாக கூட சேர்க்கலாம். முழுசாக சேர்த்திங்கன்னா முட்டையை லைட்டாக கீறி போட்டு விட்டிங்கன்னா மசாலா உள்ளே பிடிச்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்போ தான் முட்டையில் மசாலாலாம் பிடிக்கும். அவ்வளோதான், முட்டை குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் செட்டிநாடு முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் முட்டைக்கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.